வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்படுவதற்கு மொபைல் தொழில்நுட்பம் மாபெரும் பங்காற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் நேரில் ஆய்வு செய்கிறார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக நெடுஞ்சாலை ஆணையம் பிறப்பித்த அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று ஏற்றுக் கொண்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் எவ்வித வசதியுமின்றி வாழும் ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்படுவதற்கு மொபைல் தொழில்நுட்பம் மாபெரும் பங்காற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இந்திய மொபைல் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், வாழ்க்கைக்கு உதவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுகாதார வசதிகள், மேம்படுத்தப்பட்ட கல்வி, விவசாயிகள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைவரும் மொபைல் தொழில்நுட்பத்தின் மூலம் மிகுந்த பலன் பெற்றிருப்பதாக கூறினார். இந்த மாநாட்டை இந்திய தொலைத்தொடர்பு சேவை சங்கங்களும் மத்திய தொலைத்தொடர்பு துறையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. பிரதமரின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலியுறுத்தும் வகையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சர்வதேச தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், 5G செயற்கை அறிவு தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடினார். பிரான்சில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு திரு மோடி அப்போது இரங்கல் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இருதரப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். கோவிட்-19 தடுப்பூசி விநியோகம், பொருளாதார மீட்பு, இந்தோ பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, மின்னணு பொருளாதாரம், இணையதள பாதுகாப்பு ஆகியவை குறித்தும் இருவரும் விவாதித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பாதிப்புக்கு பிந்தைய காலத்தில் இந்தியா, பிரான்ஸ் இடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். மத்திய அரசின் தேசிய முதலீட்டு மேம்பாட்டு முகமைக்கு ஐக்கிய நாடுகளின் முதலீட்டு மேம்பாட்டு விருது கிடைத்துள்ளது. இந்த விருதை பெற்ற முதலீட்டுத் துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவை உலகிலேயே மாபெரும் முதலீடுகளுக்கு உகந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு கிடைத்த அங்கீகாரமாக இந்த விருதை கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எளிமையான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், முதலீட்டுக்கு தேவையான வழிமுறைகளை எளிமையாக்கவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுத்துறை இந்த விருதை வழங்கியுள்ளது. மத்திய, மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்று பிஜேபி தலைவர் திரு ஜே-பி நட்டா கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து கடந்த 4 நாட்களாக ஆய்வு செய்த அவர், மாநில அமைச்சர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வளர்ச்சித் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமென்று அறிவுறுத்தினார். மக்களோடு மக்களாக தங்கி அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். 2022ஆம் ஆண்டு அம்மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறும் திரு ஜே-பி நட்டா கேட்டுக் கொண்டார். விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் சார்பில் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் விவசாய சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு, அகில இந்திய போக்குவரத்து நிறுவனங்களின் நலச்சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே விவசாயிகளிடையே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது வேளாண் ஒப்பந்ததாரர் சட்டத்தை செயல்படுத்தியதாகவும் இதில் இந்த கட்சிகள் இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அரசு விவசாயிகளுக்கான கொள்முதல் விலையை அதிகரித்திருப்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் நடப்பு பருவத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வரை 344,86,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 22% அதிகம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் இதுவரை 35,03,000 விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 65,111 கோடியே 34 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 50,000த்திற்கும் குறைவாக உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 4%த்திற்கும் குறைவாக உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் வீதம் 94.59% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 27 மாநிலங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000த்திற்கும் குறைவாக இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக நெடுஞ்சாலை ஆணையம் பிறப்பித்த அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று ஏற்றுக் கொண்டுள்ளது. இந்த சாலை திட்டத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாக மாநில அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சேலம் 8 வழி சாலை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட்ல நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோட 2 நோட்டிபிகேஷனை அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் சர்டன் ஹைவேஸ் டு பி நேஷனல் ஹைவேஸ் செக்ஷன் 2, செக்ஷன் 3 பவர் டு அக்வயர் லேண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். இது ரெண்டையும் அந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்ல இந்த 2 நோட்டிபிகேஷனையும் செட்டிஸ்ஃபைட் பண்ணிருந்தாங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி இந்த அக்விசிஷன் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மியூட்டேஷன்லாம் ரெவென்யூ என்ட்ரிஸ்லாம் பண்ணதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ப்ரொசீஜரை முடிச்சுட்டு ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் வாக்கில் நேரில் ஆய்வு செய்கிறார். இம்மாவட்டத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அவர் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடமும் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் கேட்டறிகிறார். இதனைத் தொடர்ந்து நாளை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடவுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி, திரு MC சம்பத், திரு CV சண்முகம் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கடந்த 2 நாட்களாக ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இன்று சென்னையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான இக்குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து கடந்த 2 நாட்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். இன்று தில்லி புறப்படும் இக்குழுவினர் சேத மதிப்பீடு குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவுள்ளனர். பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சுஷில்குமார் மோடி மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லோக் ஜன்சக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சுஷில்குமார் மோடிக்கு பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் திரு தார்கிஷோர் பிரசாத் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழை தொடரும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 1:40க்கு தொடங்குகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்படுவதற்கு மொபைல் தொழில்நுட்பம் மாபெரும் பங்காற்றி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் நேரில் ஆய்வு செய்கிறார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக நெடுஞ்சாலை ஆணையம் பிறப்பித்த அறிவிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று ஏற்றுக் கொண்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.